அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இலங்கையிலே தற்பொழுது நடக்கக்கூடிய வெள்ள பிரச்சினை மிகவும் அதிகமான பிரதேசங்களிலே பாதித்து பல பிரதேசங்கள் சிவப்பு வலயமாக, அனர்த்த வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு எல்லா பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் இன்னுமே மிக பெரும் ஒரு சிக்கலில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நேரத்திலே எங்களுக்குரிய இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டல் என்ன என்பதை நாங்கள் கட்டாயம் புரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலே முதலாவதாக நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய ஆற்றலை இதிலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். மனிதனுடைய பலவீனத்தை நன்கு உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது. எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும், பொறியியல் துறை வளர்ந்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டுக்கு முன்னால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்று பாருங்கள், இலங்கையிலே உள்ள அதிகமான இடங்களிலே உள்ள எங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். காரணம் என்ன? பவர் கட்டிங், மின்சாரம் இல்லை. எனவே மின்சாரம் இல்லாமல் போய்விட்டால் அனைத்தும் அப்படியே ஸ்தம்பிதமாகி விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிகவும் பலமானது, மனிதன் மிகவும் பலவீனமானவன். இந்த பலவீனத்தை இந்த மனிதன் உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அவன் கொண்டு வர வேண்டும். வருடம் முழுக்க, காலம் முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலான காலங்களிலே சாதாரணமாக வைத்திருக்கின்றான். அதன் காரணமாக நாங்கள் நிம்மதியாக வாழ்கின்றோம். தற்பொழுது இருக்கக்கூடிய இதே போன்ற நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுப்பாடு இல்லாமல் வைத்திருப்பான் என்று சொன்னால் எங்களால் வாழவே முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு எவ்வளவு பெரும் ஏற்பாடுகளை, நுணுக்கமான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு சில சந்தர்ப்பங்களில் அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுவது என்பதும் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஞானத்துக்குட்பட்டதுதான். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான நலவுகளை வைத்திருக்கின்றான். இப்படியான சோதனைகளில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான நலவுகளை வைத்திருக்கிறார். எங்களுடைய பார்வையிலே அது பல்வேறு பிரச்சனைகள் போலுதான் எங்களுக்கு விளங்கும். அதில் எந்த விதமான நலவும் இல்லை என்பது போன்றுதான் எங்களுக்கு தோன்றும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகப்பெரிய நலவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பார். ஏனென்றால் எங்களுடைய பார்வைக்கு வெளிரங்கத்திலே தோன்றக்கூடிய ஒரு சில விடயங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா தான் இதற்கு பின்னால் உள்ள பல்வேறு விதமான ரகசியங்களை அறிந்திருக்கிறார். உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறார். அப்போ அந்த சம்பவத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு கப்பலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு கப்பலுக்கு சொந்தக்காரர்கள் இலவசமாக ஏற்றிச் செல்கிறார்கள். இலவசமாக தம்மை ஏற்றிச் சென்ற அந்த கப்பலிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துளையிடுகிறார்கள், அதிலே ஓட்டையை போட்டு விடுகிறார்கள். அப்படி அதை தாண்டி சென்றால் விளையாடி கொண்டிருந்த ஒரு பையனை பிடித்து கொண்டு விடுகிறார்கள். மூன்றாவது ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊர் மக்கள் இவர்களை கவனிக்கவும் இல்லை, புறக்கணித்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உணவும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் அந்த ஊரிலே ஒரு சுவர் இடிந்து விட பார்க்கிறது. ஆனால் அதனை தடுத்து நிறுத்தி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை சீராக்கி விடுகிறார்கள். இப்படி மூன்று விடயங்களையும் பார்த்தால் எங்களுக்கு குழப்பமாகத்தான் இருக்கும். பொருத்தமாக இல்லையே. உதவி செய்த மக்களுக்கு உபத்திரவு செய்யக்கூடிய விதத்திலே கப்பலை ஓட்டை போடுகிறார், சிறு பிள்ளையை பிடித்து கொலை செய்து விடுகிறார், உதவி செய்யாத மக்களுக்கு உதவி செய்கிறார் என்றுதான் எங்களுக்கு தோன்றும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அந்த உதாரணமாக அந்த பிள்ளையை கொன்றார்களே, அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய கவலையாகத்தான் இருந்திருக்கும். அந்த பிள்ளை எதற்காக கொல்லப்பட்டது என்று கூட அவர்களுக்கு இதுவரைக்கும் தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதுக்கு ஏன் காரணம் என்பதை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அந்த பிள்ளையை அவர்கள் பிடித்து கொண்டதற்குரிய காரணம் என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பிள்ளை பெரியவனாகினால் தமது பெற்றோரை வழிகெடுத்து அவர்களை காஃபிராக்கி விடுவான். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? அந்த பிள்ளையை சிறு வயதிலே மரணிக்க செய்து விட்டார்.
அந்த பெற்றோருக்கு அது கவலையாக இருந்தாலும் கூட உண்மையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த பெற்றோர்களுக்கு செய்த ஒரு நனவுதான் அது. பெற்றோர்களுக்கு செய்த ஒரு நனவாக இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதமான சோதனைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக பல்வேறு நலன்களை வைத்திருக்கிறார். அதிலே முக்கியமான ஒரு நலன் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அதுலா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்கள் பெரும் தண்டனையை கொடுக்காமல், பெரும் தண்டனை ஏற்படுவதற்கு முன்னால் சிறு தண்டனைகளின் மூலமாக சிறு தண்டனைகளை அவர்களுக்கு நாங்கள் சுவைக்க செய்கிறோம். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக, அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக, திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி தண்டிப்பதாக சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களை, நாங்கள் பல்வேறு சிந்தனைகளோடு இந்த மனிதன் அல்லாஹ்வை மறந்து வணக்க வழிபாடுகளிலே பலவீனமாக பல்வேறு பாவங்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார். எனவே அப்படியான மனிதர்களுக்கு இப்படியான ஒரு திடீரென்ற சில சோதனைகளை அல்லாஹ் தஆலா வழங்குவதன் மூலமாக அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படியான சோதனைகளை அல்லாஹ் தஆலா வழங்காவிட்டால் சில மனிதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரவே மாட்டார்கள். சில மக்கள் திருந்துவார்கள், வேறு காரணங்களினால் மார்க்கத்தை படித்து உரைகளை கேட்டு புத்தகங்களை படித்து எல்லாம் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில மக்கள் அப்படி திருந்த மாட்டார்கள். அவர்களுக்கு இது போன்ற சில சோதனைகளை கொடுத்தால்தான் திருந்துவார்கள். எனவே அவர்கள் அப்படி உலகத்திலே கஷ்டப்பட்டாவது திருந்தி சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. கஷ்டப்படாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நரகத்துக்கு செல்வதை விட சில சோதனைகளை அனுபவித்து அவர்கள் திருந்தி சுவனத்துக்கு செல்வது சிறந்ததா இல்லையா? எனவே இது போன்ற நலவுகள் இருக்கின்றன. அதே போல நல்ல மனிதர்களுக்கும் இந்த சோதனை வரும். கெட்டவர்களுக்கு மாத்திரமா? இல்லை, நல்லவர்களுக்கும் இந்த சோதனை வரலாம். அது ஏன் வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு என்று சில அந்தஸ்துகளை முடிவு செய்திருப்பார். அவர்களுடைய அமல்களினால், அவர்களுடைய நற்செயல்களினால் அந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு அடைய முடியாமல் இருக்கும். அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற சோதனைகளை வழங்கி அவருடைய அந்தஸ்துக்களை அதிகரிக்கின்றார், அவருடைய பாவங்களை அழித்து விடுகின்றார். இதன் காரணமாக அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுகின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான காரணங்களின் பின்னணியிலே தான் அல்லாஹ் தஆலா சோதனைகளை நமக்கு வழங்குகின்றார். அடுத்ததாக நாங்கள் சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ் தஆலா எங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சில மனிதர்கள் சிந்திப்பார்கள், கேட்பார்கள். அல்லாஹ்வுக்கு இந்த கஷ்டங்கள் விளங்குவதில்லையா? இங்கே அவனுடைய உதவி என்பதாக சிலர் அங்கலாய்த்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது உலகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்பதை புரியாதவர்களுடைய ஒரு கேள்விதான் இது. யார் இப்படி சிந்திப்பார்கள்? உலகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்பதை புரியாதவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஒரு நாளும் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சூழச்சோலையாக ஆக்கவில்லை. இதை சிறைச்சாலையாகத்தான் வைத்திருக்கிறார், சோதனை கூடமாகத்தான் வைத்திருக்கிறார். எனவே சோதனைகள் வருவதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. சோதனை வராமல் இருப்பது ஆச்சரியம், சோதனை வராமல் இருப்பதுதான் ஆச்சரியம், வருவது ஆச்சரியம் அல்ல. எனவே இதனை நாங்கள் புரிந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா ஏன் சோதனைகள் அப்படியே நடப்பதற்கு அப்படி விட்டுவிடுகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு ஷஹாதத், வீரமரணம் என்ற பாக்கியத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருப்பான். அந்த வீரமரணம் சாதாரண நிலைமையிலே வர முடியுமா? முடியாது. அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தான் அந்த ஷஹாதத், வீரமரணம், ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியும். எனவே இதுபோன்று நீரிலே மூழ்கி மரணிக்கக்கூடியவர்கள், இடிபாடுகளை சிக்கி மரணிக்கக்கூடியவர்கள், இவரெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அதிலே இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக அனைத்து விடயங்களையும் கையாள வேண்டும். அவசரப்பட்டு எந்த விதமான ஊர்ஜிதமற்ற தகவல்களையும் நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு தகவல் வந்தால் அது சரியானதா இல்லையா என்பதை முதலாவது ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அது சரியானதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டாலும் கூட அதனை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது பொருத்தமா இல்லையா என்பதை நாங்கள் சிந்தித்துதான் பரப்ப வேண்டும். எல்லா செய்திகளையும் எல்லா இடங்களையும் நாங்கள் பரப்புவதற்கு பொருத்தமற்றது. அதை பரப்புவதனால் மக்களுக்கு மத்தியிலே பீதி, பயம், அச்சம் ஏற்பட்டுவிடும்.
பதட்டம் ஏற்பட்டு மக்கள் குழம்பி போவார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் நிதானமாக கையாள வேண்டும். எந்த இடத்துக்கு எந்த விடயத்தை சொன்னால் பிரயோசனமாக இருக்குமோ, ஏதாவது உருப்படியான முடிவு எடுக்கப்படுமோ, அங்குதான் நமது செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர கிடைத்ததை எல்லாம் கிடைத்த இடங்களெல்லாம் பரப்புவது ஒரு மூமினுடைய பண்பல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவி ஒத்தாசைகள் அவற்றுக்காக வேண்டி நாங்கள் முன்வந்து எங்களுடைய தாராள தன்மையோடு நாங்கள் மக்களுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து அந்த மக்களை பாதுகாத்து அவருடைய பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு உதவி செய்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.